பர்சன்டேஜில் அடுத்த மாடல் சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸாக எஸ்எஸ் எக்ஸாம் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக குரூப் 1 ப்ரிலிம்ஸில் இதே மாடல் சம் கேட்டிருக்காங்க. ஒரு தேர்வில் ஒரு மாணவன் 31% மார்க் வாங்குறாரு. ஆனால் பாஸ் மார்க்கை விட 14 மார்க் கம்மியாக வராரு. அந்த 14 மார்க் சேர்த்து வாங்கிட்டாருன்னா பாஸ் பண்ணியிருப்பாரு. இன்னொரு மாணவன் 43% மார்க் வாங்குறாரு. ஆனால் பாஸ் மார்க்கோட 22 மார்க் கூடுதலாக வாங்குறாரு. அப்போ அந்த தேர்வுடைய மொத்த மதிப்பெண் என்ன கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி நம்ம குயிக்காக சால்வ் பண்ணலாம் போகலாம். ஸோ அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2 மற்றும் குரூப் 1 எக்ஸாமுக்கான மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ்ட் ஸ்டார்ட் இருக்கு. ஒரு எக்ஸாமில் ஒரு மாணவன் 31% மார்க் வாங்குறாரு. ஆனால் பாஸ் மார்க்கோட 14 மார்க் கம்மியாக வராரு. இந்த 14 மார்க் சேர்த்து வாங்கிட்டாருன்னா பாஸ் பண்ணியிருப்பாரு. அதே தேர்வில் இன்னொரு மாணவன் 43% மார்க் வாங்குறாரு. ஆனால் பாஸ் மார்க்கோட 22 மார்க் கூடுதலாக வாங்குறாருன்னா அப்போ அந்த தேர்வுடைய மொத்த மதிப்பெண் அதாவது மேக்ஸிமம் மார்க் என்ன கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஃபர்ஸ்ட் இந்த மார்க் ரெண்டையும் ஆட் பண்ணிக்காங்க. 14, 22 ரெண்டையும் ஆட் பண்ணா 36 பெருக்கல். நெக்ஸ்ட் இந்த பர்சன்டேஜ்க்கான டிஃபரன்ஸ். இந்த 31%க்கும் 43க்கும் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. 43ல 31 போச்சுன்னா மீதி 12. 12%. 12% எப்படி எழுதுவோம். 12 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். ஸோ இது அப்படியே ரிவேர்ஸில் 100 வகுத்தல் 12. ஸோ 36 12ஆல் கேன்சல் பண்ணால் 3 வரும். 3 × 100 = 300. ஸோ அந்த தேர்வுடைய மொத்த மதிப்பெண் பார்த்தோம்னா 300. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும். மார்க் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். இன்ட்டு இந்த பர்சன்டேஜ்க்கான டிஃபரன்ஸ்.